அவரை பார்க்க வேண்டும், ஒரு நடிகர் வராரு அவரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் தான் நிறைய பேர் செஞ்சிருக்காங்க, போயிருக்கிறாங்க. இதில் அடிப்படையிலேயே கட்டமைப்பில் நிறைய சரி செய்ய வேண்டிய அவசியம் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கு என்பது உண்மை நிலை. அது நம்ம தெளிவா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த வேலுச்சாமி புறத்துல மட்டும் ஒரு 60,000 பேர் இருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டுகிற கூட்டமும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டுகிற கூட்டம் தன்னெழுச்சியாக வருகிற கூட்டம் இல்ல. இதுல ஆளுங்கட்சியுடைய ரோல் இருக்குங்கிறது வெளிப்படையான விஷயம். இது திட்டமிட்டு பழிவாங்கல் நோக்கத்தோடு இந்த இடம் தேர்வு செய்யப்படும். மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் உடனடியா பணி நீக்கம் செய்யணும். நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக விஜய் கைது செய்யப்பட வேண்டும். கடமை என்ன செஞ்சாரு? சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தாரு, அதே மாதிரி கூட செத்தவனுக்கு 10 லட்சம் அறிவிச்சுட்டு போயிருக்காரு. அவ்வளவுதான். மருத்துவ விதிமுறைகளுக்கு மீறப்பட்டு இரவோடு இரவா 37 பேர் பிரேத பரிசோதனை செஞ்சிருக்காங்க. காசு கொடுத்து கூட்டப்படுற கூட்டம் இங்க தன்னெழுச்சியா வரக்கூடாது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அரசியல் இன்னைக்கு இருக்க இளைஞர் எதிர்பார்க்கிறாங்கிறதா யதார்த்த நிலை. மரணம் விஜயால் நடந்தது அப்படிங்கிறது யாரும் சொல்லல. இதுதான் தமிழக அரசு இருக்கக்கூடிய பயமா நம்ம பார்க்கலாம். யாரும் சொல்லல, யாரும் எழுத்துப்பூர்வமான புகார் கொடுக்கவும் தயார். சிங்கப்பூர் மலேசியாவில் கப்பல்ல கொடியை கட்டி வி வாண்ட் சப்போர்ட் விஜய் போடுறாங்க. மக்கள் வரிப்பணத்துல தூக்கி கொடுக்குறாரு ஸ்டாலின். ஏன் திமுக கட்சியில இருந்து ஆளுக்கு 5 லட்சம் கூட இல்லையா? உங்ககிட்ட காசு இல்லையா? இல்ல உங்க அமைச்சர்கிட்ட காசு இல்லையா? கோடி கோடியா காசு இருக்குல்ல, கமிஷன் போடுறீங்கல்ல, அருணா ஜெகதீசன் கமிஷன். அது மாதிரி மத்திய அரசு வராங்க, அவங்க குழு வருது, அதுல என்ன தப்பு இருக்கு? இனிய தமிழ்நாடு நண்பர்களே, நான் உங்கள் வேல்பிரின்ஸ். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கரூர் துயர சம்பவம் நிகழ்ந்து 1 வாரம் ஆகியிருந்தாலும் கூட இந்த சம்பவம் நிகழ்ந்த உடனேயே களத்திற்கு சென்று அங்கிருந்த சூழல்களை தலித் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் திரு கருப்பையா அவர்கள் நேரில் கண்டிருக்கிறார். அது தொடர்பான பல்வேறு விஷயங்களை நம்மோடு ஆய்வு செய்ய இருக்கிறார். இந்த நேர்காணல் தனிநபர் ஆணையத்தினுடைய விசாரணையோ அல்லது சிறப்பு புலனாய்வு விசாரணையோ எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடியதாக இருக்காது, அவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்று நம்புகிறோம். இனிய தமிழ் வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக வரலாற்றில் ஒரு தவிர்க்க முடியாத துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கரூர் சம்பவம். இந்த சம்பவத்தை முதலாக நீங்கள் கேள்விப்பட்ட பொழுது என்ன சார் நினைச்சீங்க மனதில்? எப்படி? தமிழக வரலாற்றிலேயே துயர சம்பவம் என்பதை விட இந்திய வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு துயரம், உலகத்தை திருப்பி பார்க்க வச்சிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது கேள்விப்பட்டோன்னே மிகவும் மனசு படபடத்தது, வேதனைக்குரியதாகவும் மிக வருத்தத்துக்குரியதாகவும் இருந்தது. இதில் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்பதான் ஆரம்பத்தில் வந்த செய்தி. அதன் பின்பாக நாம் கள ஆய்வு, அப்புறம் உண்மை தகவல்களை நாம் சேகரித்த பொழுது 16 நபர்கள் பட்டியலினத்தை சார்ந்த தோழர்கள் மட்டுமே. ஒரு நபர் கால் முறிவு ஏற்பட்டு அரசு மருத்துவமனை உள்நோயால சிகிச்சை பெற்றார். ஒரு 17 நபர்கள் பட்டியலின 41 பேரில் 17 நபர்கள் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பாதிக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகமாகத்தான் இந்த நிகழ்வை என்னால் பார்க்க முடியும். இப்ப இந்த சம்பவத்திற்கு விஜய் தரப்பின் மீது தமிழக அரசு குற்றம் சாட்டுகிறார்கள். தமிழக அரசு வழங்கி இருக்கக்கூடிய பாதுகாப்பில் ஏற்பட்ட குறைபாடு அப்படின்னு தவேக தரப்புல குற்றம் சாட்டுறாங்க. நீங்க களத்தில் இந்த விஷயத்தை பார்க்கும்போது எப்படி பாத்தீங்க? யார் மீது தவறு இருக்கிறாங்க? களத்தில் நாங்க பாதிக்கப்பட்ட நபர்களிடம் பேசிய போது அவர்கள் சொன்ன கருத்து, நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி உறுப்பினர் இல்லை, அவரை பார்க்க வேண்டும், ஒரு நடிகர் வராரு அவரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் தான் நிறைய பேர் செஞ்சிருக்காங்க, போயிருக்கிறாங்க. அவங்க சொன்ன பதிவுகள், அதுவும் குழந்தைகளுடைய விருப்பம், சின்ன குழந்தைங்க, ஆண் குழந்தைங்க, பெண் குழந்தைகளுடைய விருப்பத்தின் அடிப்படையில பலர் போயிருக்காங்க. இந்த சூழல்ல இது யாருடைய தவறு என்பதை ஒரு பக்கம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் சமீபத்தில் தான் துவங்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு 20, 25 ஆண்டுகள், 70 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்சி அல்ல. இன்னும் இதில் அடிப்படையிலேயே கட்டமைப்பில் நிறைய சரி செய்ய வேண்டிய அவசியம் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கு என்பது உண்மை நிலை. அது நம்ம தெளிவா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு, தேவையும் இருக்கு. அடிப்படை கட்டமைப்பு இருந்திருந்தால் இந்த மாதிரி பேர சம்பவம் நிகழ்ந்ததற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்குமா? ஏன்னா தொண்டர் படையின் ஒரு இந்த பிரச்சாரங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு அணி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது காவல்துறையை நம்பாமல் இவர்களே கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதான் நம்ம சொன்னோம், கட்டமைப்பு அவங்கள்ட்ட இல்ல. இந்த கூட்டம் எதேச்சையாக கூடிய கூட்டம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவங்க காவல்துறை அனுமதி கடந்துக்கலாம் 10,000 பேர் தான் சொல்றாங்க.
ஆனா காவல்துறை சொன்னது 28,000 பேருங்கிற. மக்கள்கிட்ட சந்திச்சு அவங்ககிட்ட கேட்டது, ஊடக நண்பர்கள்ட்ட பேசினதை பார்த்தோம்னா அந்த வேலுச்சாமிபுரத்துல மட்டும் ஒரு 60,000 பேர் இருப்பாங்க. டோட்டலா அன்னைக்கு கரூர்ல வந்து 1,00,000 பேர் திரண்டிருப்பாங்க அப்படிங்கிறது தான் அவங்க கணிப்பு. அப்ப என்ன பொறுத்தவரை என்ன விஷயம்னா, ஏற்கனவே ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 30 விழா நடந்துச்சு. அந்த 30 விழா நிகழ்ச்சி கரூர் நடத்தப்படல, கரூருக்கு அவுட்டர் நடத்தினாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கும் கரூருக்குள் அனுமதி வழங்காமல், ஏன்னா அந்த வேலுச்சாமிபுரம் ரோடுங்கிறது ரொம்ப குறுகிய ரோடு, அதுல அனுமதி வழங்காமல் ஒரு கால் கரூருக்கு அவுட்டர்ல அவங்க அனுமதி வழங்கி அங்க நடத்தியிருந்தாங்கன்னா இந்த நெரிசலை தவிர்த்திருக்கவோ இறப்புகளை தவிர்த்திருக்கோ ஒரு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா வந்து இதுல வருவாய்த்துறையும் காவல்துறையும் மிகவும் மெத்தனமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா விஜயனுடைய பல்வேறு மதுரை நிகழ்ச்சி, சென்னை நிகழ்ச்சி, திருச்சி நிகழ்ச்சி, பல நிகழ்ச்சிகள் அவர் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த நிகழ்ச்சியில மக்கள் தன்னெழுச்சியாக திரளாக கூடுகிறார்கள் என்பது உளவுத்துறைக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் இந்த இடத்தை தேர்வு செய்தது தவறான ஒரு முன் உதாரணம். இல்ல, பேருந்து நிலையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டானா வந்து தடை விதிக்கப்பட்ட பகுதி, அங்க வந்து யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்றாங்க. ஆனா இதற்கு முன்பு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் அந்த இடத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு தாவேகா தரப்புல குற்றம் காட்டுறாங்க. அதான் என்ன பிரச்சனை, முதல்ல நீங்க 2 விஷயம் புரிஞ்சுக்கணும் போல. திராவிட முன்னேற்ற கழக கூட்டுகிற கூட்டமும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டுகிற கூட்டம் தன்னெழுச்சியாக வருகிற கூட்டம் இல்லை. அது திட்டமிட்டு பணம் கொடுத்து, வண்டி கொடுத்து, குவார்டர் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, தலைக்கு 200 கொடுத்து கூட்டப்படுகிற கூட்டம். அந்த கூட்டம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் அங்க நிக்கிறது இல்லை. வாராங்க, அரை மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடி வருவாங்க, தலைவர் வருவாரு, அப்படியே தலைவர் போக போக அப்படியே கூட்டம் கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது அப்படி அல்ல. அதுதான் இங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். விஜய் கூட்டம் வந்து விஜயை முழுக்க முழுக்க பார்க்க வேண்டும் என்று அவரை நேரடியாக பார்க்க வேணும், அவர் மூஞ்சியை பார்க்கணுங்கிற கூட்டம் தான். இப்ப விஜய் முடக்குவதற்கான இது சதி திட்டம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கின்றது. உங்களுடைய பார்வையில் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இருக்கலாம். அது வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னு கேட்டா அதான் சொன்னேன்ல, இதுல காவல்துறையும் வருவாய்த்துறையும் இந்த கூட்டத்திற்கான இடத்தை தேர்வு செய்வதற்கு முன்னாடி விவாதிச்சிருக்கும். அது விவாதித்து இவங்க இவ்வளவு பேர் வருவாங்க, இவங்க 10,000 பேர் இருக்கிறாங்க, இல்ல கூடுதலா தான் வருவாங்க, உளவுத்துறை ரிப்போர்ட் கேட்டிருக்கணும். அதன் அடிப்படையில அவங்க வந்து இடத்தை தேர்வு செய்யாம திட்டமிட்டு இது செய்தது. இதுல ஆளுங்கட்சியுடைய ரோல் இருக்குங்கிறது வெளிப்படையான விஷயம். அது யாரும் இந்த பிரச்சாரத்திற்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்கும்போது அந்த தாவேகா நிர்வாகிகளை நேர்ல வர சொல்லுவாங்களாம் பேசுறதுக்கு. ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்களாம், திரும்பி நாளைக்கு வாங்க வேற ஒரு சந்தேகத்தை கேட்கணும் அப்படின்னு அனுப்பிடுவாங்களாம். இப்படி நீண்ட விரிவான விவாதங்கள் நாட்களை கடத்தி கொண்டு போயும் ஒரு திட்டமிடல் இல்லாம ஒரு இவங்க குறுகிய வட்டத்துல கொண்டு அடைச்சிட்டாங்களோ அப்படின்ற காவல்துறையினுடைய வேலையும் இதுல இருக்கும்ன்ற கேள்வி எழுது. முதல் குற்றச்சாட்டா தானே சொல்றேன். காவல்துறையும் வருவாய்த்துறை இதில் திட்டமிட்டு முறையான அணுகுமுறை விவாதம் இல்லாத அவங்களுக்குள்ள வருவாய்த்துறையும் காவல்துறை உட்கார்ந்து கலெக்டரும் எஸ்பி உட்கார்ந்து பேசியிருக்கணும். இவ்வளவு கூட்டம் வரும், உளவுத்துறை அறிக்கை ரிப்போர்ட் வாங்கியிருக்கணும். அதன் அடிப்படையில் அவங்க இடத்தை தேர்வு செஞ்சிருக்கணும். இது திட்டமிட்டு பழிவாங்கல் நோக்கத்தோடு இந்த இடம் தேர்வு செய்யப்படும். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. இதுல அரசியல் சாயமும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி வாய்ப்பு இல்லைன்னா மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல்துறை தனிப்பட்ட நபர்களாக அவர் செயல்பட்டு இருக்க வேண்டும். அவர் செயல்படலைங்கிறது அவர்கள் கரங்கள் கட்டப்பட்டிருக்கு. எங்க இருந்து கட்டப்படும்? நிச்சயமா ஆளுங்கட்சியாக மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கட்டும், மக்களுக்கான சேவகர்கள் தான், தனிநபர்களுக்கான சேவகர்கள் இல்லையே. அவர்கள் மீது தவறு அப்படின்னும் பொழுது அவர்கள் தெரிந்து செய்திருந்தாலும் தெரியாமல் செய்திருந்தாலும் உடனடியாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கணுமா இல்லையா? அதைத்தான் தலித் விடுதலை இயக்கம் வலுவான கோரிக்கையை முன்வைக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் உடனடியா பணி நீக்கம் செய்யணும். இதை செய்யல. இதுல மட்டும் இல்ல, எந்த சம்பவத்திலும் செய்யல. கள்ளக்குறிச்சியில சாராயங்குடிச்சு இருந்தாங்க இல்லையா, அதுல எங்க பணி நீக்கம் செஞ்சாங்க? சஸ்பெண்ட் பண்ணாங்க, திரும்பி அவங்க அது கண்துடைப்பு. அது மாவட்ட கண்காணிப்பாளர் மட்டும் சஸ்பெண்ட் மாவட்ட ஆட்சியர் என்ன அது எங்க நடந்துச்சு? கள்ளக்குறிச்சியில காவல் நிலையத்துக்கு பின்னாடியே திமுக ஸ்டிக்கர் ஒட்டி ஒருத்தன் சாராயம் விற்கிறான், கள்ளச்சாராயம். அது குடிச்சு 63 பேர் சாகுறாங்க. அப்ப அதுல ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பணி நீக்கம் செய்யறாங்க. பணி நீக்கம் வந்து தற்கால பணி நீக்கம். மீண்டும் அவருக்கு பதவி விருதான கொடுத்திருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைமை எந்த நடவடிக்கை எடுக்கலையே. அப்ப அரசு அதிகாரி மேலும் இதேதான் வந்து ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்தது. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுல இன்னைக்கு மாநில நியமித்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீஷ் தான் அதிமுக பீரியடில் நியமிக்கப்பட்ட ஒரு ஆணையம். அவங்க திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய அறிக்கையை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில வந்து மேல டாப்ல எஸ்பியில இருந்து, ஐஜில இருந்து, கலெக்டர்ல இருந்து கீழே விஓ வரைக்கும் குற்றம் ஒரு 23 பேரை குறிப்பிடுறாங்க. அந்த 23 பேரை இன்னைக்கு வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அரசாங்கம்?
எடுக்கல. அப்ப இந்த கமிஷன் காவல்துறை மீது இந்த ஸ்டெர்லைட்டில் ஈடுபட்ட காவல்துறை மீது துப்பாக்கி ஈடுபட்டவங்க மீது ஆட்சி அமைந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்திருந்தார் பிரச்சார கூட்டங்கள். ஆமா, இந்த வருடம் கடந்து ஆட்சி முடிவு போகக்கூடிய தருணம் வந்தாலும் கூட அவர்களுக்கு மேல் பதவி உயர்வு தான் வழங்கப்பட்டிருக்க தவிர நடவடிக்கை. அருணா ஜெகதீஷன் கமிஷன் அறிக்கையை முறையாக மாநில அரசு நடைமுறைப்படுத்தல, சமூக நீதியை பாதுகாக்க வேண்டிய அரசு நடைமுறைப்படுத்தல. மீண்டும் அதே அருணா ஜெகதீஷன் தலைமையில் மீண்டும் ஒரு விசாரணை கமிஷன் என்பது கேள்விக்குறியா இருக்கு. இப்ப கரூர் விவகாரத்துல 41 பேர் உயிரிழந்த இந்த விஷயத்துல தமாக மீது குற்றம் அப்படின்னு அரசாங்கம் நினைத்திருந்தால் விஜய் அவர்களை கைது செய்திருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஒரு தனிநபர் கமிஷனை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த பிரச்சனையை அப்படியே மக்கள் மத்தியில வச்சிருந்து அவருடைய பெயரை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல, ரெண்டு விஷயம் தோழர். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்ல, இந்திய லெவலில் அமைக்கப்பட்ட ஒரு நபர் கமிஷன் அறிக்கை எங்கேயுமே நடைமுறைப்படுத்தி, அதுதான் இதனுடைய பின்புலம். இல்ல, மக்கள்கிட்ட அந்த கேள்வி அதான் வருது. இப்ப கமிஷன்ன்றது அமைப்பதே ஒரு தீர்வு காண்பதற்கு வகிக்கிறது என்பதை தாண்டி காலத்தை கடத்துவதற்கு, அதான் ஒன்னும் திட்டமிட்டு காலம் கடத்துவது, ரெண்டாவது அவர்களை எதிரியாக பார்க்கக்கூடிய நபர்களை நசுக்குவது. என் கமிஷன் ரிப்போர்ட் கையில இருக்கு, கமிஷன் ரிப்போர்ட் கையில இருக்கு, நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்வோம், அறிக்கை எப்படி வேணாலும் வாங்குவோம் அப்படிங்கிற அந்த நெருக்கடிக்கு அவர்களை உள்ளாக்குவது. இதுதான் அரசோட திட்டம். மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, இந்த தனிநபர் கமிஷன் எல்லா கமிஷனும் மக்கள் பணம் விரயமாகுது. ஒரு கமிஷன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் மேல செலவழிக்கிறாங்க, குறைஞ்ச ஒரு 50 லட்சம் வரைக்கும் செலவழிக்கிறாங்க. இப்ப அந்த பணம் விரயம் தானே. அப்ப அந்த கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த கமிஷன் அறிக்கையின் அடிப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா கமிஷன்ல மக்களுக்கு நம்பிக்கை வரும். இன்னொன்னு, இந்த அம்மா இப்ப ஏற்கனவே இப்ப நியமனம் பண்ணிருக்காங்க இல்லையா, முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீஷன் அம்மா ஏற்கனவே அரசுடைய ஒரு பாடியில பொறுப்புல இருக்கிறாங்க. அப்ப அரசு சார்ந்த ஒரு பணியாளராகவும் இருக்கிறாங்க. அவர்களை மீண்டும் ஒரு ஆணையத்துடைய கமிஷனுடைய ஆணையரை நியமிப்பது கேள்விக்குரிய மட்டும் இது தேவையற்றது என்ன பொறுத்தவரை. அதனால தலித் விடுதலைக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, அருணா ஜெகதீஷன் கமிஷனை ரத்து செய்து விட்டு வேற மாநிலங்களை சேர்ந்த சிபிஐ என்கொயரி வேணாம். சிபிஐ என்கொயரினா பாரதிய ஜனதா கட்சி தலையிடுது, பிஜேபி தலையிடுது, இந்த குற்றச்சாட்டு வலுவா இருக்கு. உயர்நீதிமன்றம் கூட சிபிஐ விசாரணை தேவையில்லைங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கு, அதை வரவேற்போம். அதே நேரத்தில் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்காக இந்த சம்பவத்தில் உண்மையான குற்றவாளி யாரு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வேணும், அந்த இறந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னா தனிநபர் கமிஷன் இல்லாத வெளி மாநிலங்களை சேர்ந்த உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அடங்கிய குழு அமைக்கணும். அது ஒருத்தரா இருக்கக்கூடாது, ஒரு 5 பேர் கொண்ட குழுவா இருக்கணும், வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்தவங்களா இருக்கணும். அவர்கள் விசாரித்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக விஜய் கைது செய்யப்பட வேண்டும், அல்லது இதுக்கு காரணமானவர்கள் கைது செய்யப்படும். இந்த சம்பவம் நிகழ்ந்த அன்று இரவே முதல்வர் அவர்கள் கரூருக்கு சென்றுட்டு வருவார். அந்த விஷயமும் கூட விமர்சனத்துக்கு உள்ளாக, ஒரு பக்கம் வரவேற்பு இருந்தாலும் ஒரு பக்கம் விமர்சனம் வைக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி சம்பவத்தின் போது நீங்க போகல, ஏன்னா அது உங்க கட்சியின் சார்ந்த ஒரு விஷயம், உங்களுடைய நிர்வாக சீர்கேட்டினால் ஏற்பட்ட பிரச்சனைன்றதால நீங்க போகல, இது எதிர்த்தரப்புன்றதுனால நீங்க அதை அரசியலாக்குவதற்காக சென்றிருக்கிறீர்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு தமிழக முதல்வர் மீது வைக்கப்படுகிறது. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாருங்க? முதல்வர் சென்றது சிறப்பான ஒரு விஷயமா பாக்குறீங்களா, இல்ல அரசியலுக்காக கொண்டாந்து பாருங்க? இல்ல, ரெண்டு விஷயமே இதுல கலந்தது. ஒன்னும் முழுக்க அரசியல், இன்னொன்னு ஒரு முதல்வரா தான் செய்ய வேண்டிய கடமை செய்யணுங்கிற ஒரு பக்கம் இருக்கு. முதல்வரா தான் செய்ய வேண்டிய கடமை என்ன செஞ்சாரு, சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தாரு, அதே மாதிரி கூட செத்தவனுக்கு 10 லட்சம் அறிவிச்சுட்டு போயிருக்காரு, அவ்வளவுதான், வேற எதுவுமே செய்யலையே. மருத்துவத்துறையினுடைய அந்த மருத்துவ விதிமுறைகளுக்கு மீறப்பட்டு இரவோடு இரவா 37 பேர் பிரேத பரிசோதனை செஞ்சிருக்காங்க. அந்த 37 பிரேத கரூர் சம்பவத்துல இரவோடு இரவாக, அப்படி இரவோடு இரவாக பிரேதன பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் என்ன நிகழ்ந்தது? அப்ப அந்த பிரேத பரிசோதனை, இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கும் பொழுது ஒரு கருத்து மனசுல தோன்றது, இணையதளங்கள்ல பாத்தீங்கன்னா வேற எங்கேயோ இறந்தவர்களை இந்த கணக்குல கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இணையதளங்கள்ல பார்க்க முடியுது. அதனாலதான் தோழர் சொல்றோம், நாங்க வெளிநபர் கமிஷன் அமைக்கணும் அப்படின்னு. சிபிஐ தான் வேணாங்கிறீங்க. சிபிஐனா திமுகவுக்கு பயம் இருக்கு, சிபிஐன்னா அதை ஒன்றிய அரசனுடைய கைப்பாவை அப்படிங்கிறாங்க. அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது மத்திய அரசு நிறுவனம் தான், அப்ப அதை விட்டுருவான். அப்ப சுயமா இண்டிபெண்டா செயல்பட ஒரு கமிஷனை நீங்க நியமிங்க, அவங்க சொல்லட்டும். இந்த சமயங்கள் அதான் எங்களுக்கு ஏற்படக்கூடிய மீண்டும் சந்தேகம் என்னன்னா, இப்ப இன்னைக்கு கூட ஒரு சேனல்ல ஒரு செய்தி போயிட்டு இருக்கு, ஒரு அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தனியார் மருத்துவமனைக்கு போனேன், அதனால என்னை பாதுகாத்து கொள்ள முடிஞ்சது, நானும் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை போனா என்னையும் கதையை முடிச்சிருப்பான்னு ஒரு பேட்டியை போடுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை. அப்ப மருத்துவமனையில என்ன நடந்தது, உயிரோட போனவங்க இழுத்துட்டு ரொம்ப முடியாத நிலைமை போனவங்க எல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்களா என்னங்கிறது எதுவுமே தெரியாது. அப்ப 37 பேருடைய மரணங்கள்ல அந்த மருத்துவ சான்று என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. அந்த 37 பேரையும் பிரேத பரிசோதனை செய்வதற்கு தகுதியான மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டார்களாங்கிறது தெரியல. ஏன்னா இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது அரசு முனைந்து
இந்த ஒரு பேரிடரை ஏற்படுத்தியது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டாவே நம்ம அரசு முனைந்து ஏற்படுத்தியது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அரசு இதை மழுங்கடிக்க வேணுங்கிறது செஞ்சிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பெரிதாக்க கூட மழுங்கடிக்க வேணும். ஏன்னா அதனால இன்னைக்கு வந்து விஜய் கை செய்யப்படும். விஜயனுடைய மாவட்ட செயலாளர் மட்டும் கைது, மற்றவங்கள வந்து தேடுறோம் டீம் போடுறோம் தேடுறாங்களே தவிர விஜய் இன்னைக்கு வரைக்கும் சென்னையில தானே இருக்காரு. பனையூர்ல இருக்கிறேன், இல்லாட்டி வந்து அலுவலகத்தில் இருக்கிறது. இவ்வளவு பெரிய துயரம் பொழுது ஒரு அடிப்படைக்காகவே ஒரு விசாரணைக்காகவே அவர் அழைக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் இல்ல. எஃப்ஐஆர் குறைஞ்சபட்சம் எஃப்ஐஆர்ல அவர் பேர் இல்லையே, விஜய் பேர் எஃப்ஐஆர்லயே இல்ல. அப்ப எந்த தன்மையோடு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப கூட இன்னைக்கு இருக்க ஊடக செய்தி கூட பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ராகுல் காந்தியோட பேசிட்டு இருக்காரு விஜய், இன்னொரு பக்கம் அமித்ஷாவோட பேசுறாரு. அப்ப விஜயனுடைய அரசியல் எப்படி எல்லாம் போகுது அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கு. கட்டமைப்பு நம்ம முதல்ல பேசுனது அவங்களுக்குள்ள அந்த கிளைக்கழகம், நகரம், ஒன்றியம், மாவட்டம், மாநிலம், இந்த கட்டமைப்பு இல்லை. ஒரு அரசியல் கட்சியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க, அரசியல் கட்சியை எமர்ஜ் ஆயிருக்கிறாங்க, ஒரு மாற்றத்திற்கான அரசியல் நோக்கி பயணிக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கிறது. இந்த அடிப்படை கட்டமைப்பு உங்கள்கிட்ட இல்லை. அதுக்கு ஒரு இந்த கட்சி இப்ப சமீபமாக துவங்கப்பட்ட கட்சி. இப்ப மற்ற கட்சிகள்லாம் 100 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரசியல் கட்சி. அவங்ககிட்ட அந்த கட்டமைப்பு இருக்கு. தான் திரும்ப சொன்னேன், அந்த கட்டமைப்பு இருக்கு என்பதை விட அவர்கள் கூட்டுகிற கூட்டத்துக்கு மக்கள் தன்னெழுச்சியா வரல, காசு கொடுத்து கூட்டப்படுற கூட்டம். இங்க தன்னெழுச்சியா வரக்கூடாது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். அப்ப அதனாலதான் இந்த பிரச்சனை. விஜய் போன எங்க போனாலும் கூட்டம் திரடுறாங்க. அதுல பர்டிகுலரா ஒரு 16 இருந்து 30 வயசுக்குள்ள இளைஞர்கள் பெரும்பான்மை திரடுறாங்க, பெண்கள் திரடுறாங்க. அப்ப வாக்கு வங்கி சிதறடிக்கப்படும். திராவிட முன்னேற்ற கழகத்தை வாக்கு வங்கி சிதறடிக்கப்படலாம், விடுதலை சிறுத்தைகள் வாக்கு வங்கி. திமுக அரசுக்கு எதிரான வாக்குகளை சிதறடிப்பதற்கு தான் விஜய் கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு எதிரான வாக்குல திமுக வாக்கே சிதறடிக்கப்படும். எதிரான வாக்கு நினைக்கிறீங்களா? அதனாலதான் உண்மைதான். ஏங்க அவர் சொல்றாரு, ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, 100% எந்த கொம்பனாலும், அவர் சொல்ற வார்த்தை 100% எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்துறேங்கிறாரு. அதை வரவேற்போம். ஆனா குறை இருக்கு. அதை நம்ம பின்னாடி சொல்லுவோம். சொல்லணும் 1008 கூட இருக்கு. அவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த குறையெல்லாம் ஏகப்பட்ட குறை இருக்கு. ஆனால் இந்த தைரியத்தோடு பேசக்கூடியவருக்கு ஏன் விஜய் கண்டு பயக்கணும்? அப்ப எங்கே பிரச்சனை இருக்குல்ல. அப்ப விஜய்க்கு திரள்ற கூட்டம் திமுக ஓட் பேங்கா இருக்கலாமோ, அந்த இளைஞர்கள் ஓட்டு, நடுநிலையாளர்கள் ஓட்டு, இந்த ஐடி விதியில இருக்கக்கூடிய இவங்க ஓட்டெல்லாம் வந்து திமுக விழுகிற ஓட்டு மாறுதுங்கிற பயம்தான் இன்னைக்கு வந்து திமுக பயமா இருக்கு. சமீபத்துல வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவருடைய பேட்டியை பார்க்கும்போது விஜய் ரொம்ப பாயிறாரு அவர் மேல. அப்ப பிசிகாவினுடைய வாக்கு வங்கியை சிதறடிக்க போகிறார் விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கலாமா? ஆமா. இப்ப நான் சொன்னல, யாரும் சொன்னல, இப்ப இறந்ததுல அரசியல சொன்னீங்க இல்ல, இறந்ததுல 16 பேர் தலித் இருக்கிறாங்க. இப்ப தலித்துகள் வாக்கு வங்கியும் சிதறடிக்கப்படுது. இப்ப தலித்தோட இளைஞர் ஓட்டும் அங்க வந்து மாற்றத்துக்கான பதிலளிப்பு எல்லாம் ஒட்டுமொத்தம் என்ன செய்யறாங்கன்னா, இதுவரைக்கும் ஆண்ட கட்சி அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி எல்லாம் ஆண்ட கட்சிகள். இப்ப ஆண்ட கட்சி சரியில்லை, ஒரு மாற்றத்தை நோக்கணும், புதிய அரசியலை வந்து இன்னைக்கு இருக்க இளைஞர் எதிர்பார்க்கறாங்கிறதா யதார்த்த நிலை. இன்னைக்கு இருக்க மக்களுடைய மனநிலையம் அப்படித்தான் இருக்கு. அப்ப புதிய கட்சியை விஜய் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப விஜயை வரவிடக்கூடாதுங்கிறதுதான் இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகளுடைய ஒரு நிலைப்பாடா இருக்கு. சார், விஜய் அவர்களை எதிர்பார்த்தாலும் கூட மக்களினுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய தலைமை பண்பு அவருக்கு இருக்கிறதான்ற கேள்வியை திரும்பி முன்வைக்கப்படுகிறது. இல்ல, இந்த பிரச்சனையை அவர் எதிர்கொள்ளக்கூடிய விதமே வந்து ஒரு அரசியல்வாதிக்காரக்கூடிய குணம் அவர்கிட்ட இல்ல அப்படின்றதான குற்றச்சாட்டு. அதான் சொன்னேன், பல உதாரணங்கள் சொல்லலாம். எடுத்தோன்னே திமுக வந்து இவ்வளவு ஒரு கட்டணம் போட வந்துச்சா? இல்ல. விஜய் இன்னைக்கு தான் வந்திருக்கிறாரு, 4-5 கூட்டத்தை நடத்தியிருக்காரு, அவ்வளவுதான். 4-5 கூட்டத்திலே அவருக்கு தலைமை பண்பு, மக்களை நேசிக்கிறது, போதிக்கிறது, இந்த வந்து இதெல்லாம் வராது இல்லையா? இன்னைக்கு ஊடகங்கள்ல டிவி நியூஸ் போயிட்டு தான் இருக்கு. அந்த பாதிக்கப்பட்டவங்க இறந்தவங்க போன்ல விஜய் பேசியிருக்கிறாரு, விரைவாக உங்க வீட்டுக்கு வருவேன், இந்த வழக்கு முடிஞ்சோன்னா கண்டிப்பா உங்களை சந்திப்பேன் அப்படிங்கிற பேசியிருக்காரு. அவங்களே சொல்றாங்க. எப்ப வருவாருன்னு எங்களுக்கு தெரியாது, வழக்கு முடிஞ்சோன்னு நான் வருவேன், விரைவா வருவேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை இல்ல பாதிக்கப்பட்ட மக்களை முன்வைக்கிறாங்க. நீங்க பாதிக்கப்பட்ட மக்களே பலர் 90% இந்த மரணம் விஜயால் நடந்தது அப்படிங்கிறது யாரும் சொல்லல. இதுதான் தமிழக அரசு இருக்கக்கூடிய பயமா நம்ம பார்க்கலாம். அதான் சொல்ல வரேன். யாரும் சொல்லல, யாரும் எழுத்துப்பூர்வமான புகார் கொடுக்கவும் தயாரில்ல. என் மனைவி, என் பையன், என் புள்ள அல்ல என் கணவர் சாவுக்கு விஜய் தான் காரணம் அப்படிங்கிற எழுத்துப்பூர்வமான புகார் கொடுக்கும் தயாரில்ல. யாரும் வெளிப்பட சொல்லல. இதுதான் விஜய்க்கு பலம். திமுக ஆட்சியின் போது ஏற்பட்ட மரணங்களின் போது யார்கிட்டையும் சொல்லாம நடுராத்திரில போய் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்படி வந்து வேறு ஒருத்தவங்களுடைய நிகழ்வுல சம்பவத்துல துக்கத்துல பங்கெடுத்து கொண்டவர் தனது பிரச்சார கூட்டத்திற்கு வந்து இறந்தவங்களை போய் சந்திப்பதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதம்? இல்ல, ரெண்டு நம்ம பார்க்கணும் தோல. ஏற்கனவே அன்னைக்கே வந்து
அவர் வந்து காவல்துறை தான் நீங்க வரக்கூடாதுன்னு தடுத்திருக்காங்கிற ஒரு தகவல் இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை போய் நம்மளுக்கு தெரியாது. அது குறித்து ஒரு தெளிவான விளக்கம் வந்து காவல்துறை தடுத்தாங்கன்னு ஒரு ஏன்னா மீண்டும் வந்தாருன்னா மீண்டும் கூட்டம் கூடும், பிரச்சனை பெருசாகும் கூட அவங்களோட மனநிலையா இருக்கலாம். இன்னொன்னு வழக்கு, ஏன்னா இவங்க எல்லாம் வந்து வழக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் புதியவர், ஜெயிலு வழக்கு போராட்டத்தெல்லாம் பார்க்காதவங்க இவங்க எல்லாம் பணமோகம் உடனடியாக பதவியேற்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருக்கலாம். ஏன்னா நீ தமிழ்நாடு தலையெழுத்து பாருங்க. கலைஞர் எடுத்துங்க, சினிமா துறையிலிருந்து வந்தவர் தான். எம்ஜிஆர் எடுத்துங்க, சினிமா துறையிலிருந்து வந்தவர் தான். ஜெயலலிதா எடுத்துக்கங்க, சினிமா துறையிலிருந்து வந்தவங்க தான். விஜயகாந்த் எடுத்துங்க, சினிமா துறையிலிருந்து. அந்த வகையில் இப்ப இன்னைக்கு இருக்க உதயநிதி ஸ்டாலின் யாரு, திரைப்பட நடிகர் வந்தவர், சினிமா துறை வந்தவர் தான். அந்த வகையில இவர் வராரு. நீ தமிழ்நாட்டுல 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் ஆட்சி செய்யக்கூடிய திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள், பெரியார் இயக்கங்கள், மார்க்சியவாதிகள் கூட மக்களை அரசியல் படுத்தலைங்கிற என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்க மக்களை அரசியல் படுத்திருந்தா ஒரு சினிமா நடிகர்களை ஏன் இந்த கூட்டம் கொடுக்கும்? அப்ப மக்களை அரசியல் படுத்த நம்மளுடைய தவறு, அதுல என்னுடைய பங்கு இருக்கு. நான் என்னுடைய பங்கு இல்ல, நான் யோக்கியம் சொல்லல. மக்களை நாம் அரசியல் படுத்தல. மக்களை நமக்கு என்ன, நம்ம ஒரு ஓட் பேங்கா தான் பார்க்கிறோம். நீங்கள் வந்து அரசியல் படுத்திருந்தீங்கன்னா ஊழல்வாதிகளை இன்னைக்கு ஆட்சியில் உட்கார விட்டுருக்க மாட்டாங்க. அதைத்தான முறைகேடுகளை மக்கள் அனுபவிச்சிருக்க மாட்டாங்களே. அதைத்தான் திரும்ப சொல்ல, மக்கள் அரசியல் படுத்தாததுல ஒரு வெளிப்பாடுதான் தமிழ்நாட்டுல சினிமா மோகம் என்பது தலைவரிச்சாங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் நடிகர்களுக்கு வந்து நடிகர்களா தான் பார்ப்பாங்க. ஆமா, அவரை வந்து ஒரு அரசியல் தலைவராக பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆனா இன்னைக்கு விஜய்க்கு கேரளாவில் அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. கேரளால மட்டும் இல்லைங்க, 2 நாளைக்கு முன்னாடி நான் ட்வீட்ஸ்ல பார்த்தேன், வாட்ஸ்அப் பேஸ்புக்ல பார்த்தேன். சிங்கப்பூர் மலேசியாவில கப்பல்ல கொடியை கட்டி வி வாண்ட் சப்போர்ட் விஜய்னு போடுறான். சிங்கப்பூர் மலேசியா கேரள நடிகர்களையே ஏற்றுக்கொள்ளாத, அரசியல்வாதியை ஏற்றுக்கொள்ளாத கேரள மக்கள் இன்னைக்கு விஜய் வந்து ஒரு அரசியல்வாதியா பாக்குறாங்கன்றதை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஏன்னா நன்கு படித்தவர்கள், அதிக படித்த மக்கள் வந்து கேரளா சொல்லுவோம். நிச்சயமா அவர்கள்ட்ட இந்த சினிமா மோகம் புகுந்துட்டதுன்னு பார்க்கணுமா, இல்ல வந்து அவர்கள் அரசியல் படுத்தப்படுதல் தொடர்தல் எல்லாம் போயிட்டாங்கன்னு? இல்ல அரசியல் படுத்தல, மாற்றத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். மாற்று அரசியல் வேணும். ஏன்னா இருக்கிறாங்க அங்கன்னா ஒண்ணு காங்கிரஸ் விட்டா கம்யூனிஸ்ட். அந்த மாற்று அரசியலை தரக்கூடியவர்கள் அதற்கு தகுதியானவர்களா இருக்கணும்ல. அதான் தோழர், தகுதி என்பது நீங்க போக வளர்த்துக்க முடியும். எல்லாருமே வந்து எம்என்சி கம்பெனி மாதிரி உருவாக்கி இறக்குறவங்க இல்ல. எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனினா அவன் யாரோ ஒருத்தரை ப்ராடக்ட் பண்ணி உருவாக்கி அவனுக்கு இந்த ஸ்கில் அந்த ஸ்கில் அப்படிங்கிறத அவன் ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு சீன்ல இறக்குறான். இங்க மக்கள் தளத்துல அப்படி இல்ல. அவங்க சினிமா நடிகத்துல சினிமா மோகத்துல என்ன வெளிவருதோ அது அப்படியே வந்து எமர்ஜ் ஆகுது, அவ்வளவுதான். அதுதான் திரும்ப வலியுறுத்தணும். மக்களை இங்க அரசியல் மயப்படுத்தாத தவறுதான் இதன் ஒட்டுமொத்த விளைவுக்கு இன்னொரு காரணமும் கூட. அதுதான் இன்னைக்கு அரசியல் கட்சியில் பயம் கூட. விஜய் வந்து தலைமை பண்பு இல்லாதவர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நீதிபதி நீதிமன்றத்தில் வைக்கும் பொழுது அவர் அது ஒரு கருத்து சொல்லும் பொழுது இந்த நீதிபதியின் மீது எதிர்கருத்துக்கள் வைக்கப்படுகிறது. திமுகவிற்கு நட்புறவுல இருக்கக்கூடியவர்கள், அவர் திமுக குடும்பத்தில் அவங்க அம்மாவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க. நீதிபதியுடைய அம்மா வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. அவரும் திமுக வழக்கறிஞர் அணி செயலாளராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அரசு வழக்கறிஞரா மாறி இருக்காரு. அதுக்கப்புறம் அரசு வழக்கறிஞர் உயர் பதவிக்கு வருது. அதுக்கு திமுக காலத்துல அவர் இவ்வளவு பதவி அடைஞ்சு திமுக காலத்துல ஜட்ஜா நியமிக்கப்பட்டிருக்கு, நீதிபதியா நியமனம் வாங்கியிருக்காரு. சோ அதனால வந்திருக்கலாம். அது ஒரு பதிவு ஓடிட்டு தான் இருக்கு. இல்ல இந்த குற்றச்சாட்டு எப்படின்னா நீதிபதிகள் இன்னும் கட்சி சார்புடையவர்களாகவே இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? சாதி சார்புடையவா இருக்கிறாங்க. சனிக்கு உச்சநீதிமன்ற ஹவாயை மேல செருப்பு கொண்டு ஏறி இல்லையா? உச்ச நீதிமன்றத்துல உச்சநீதிமன்ற நீதிபதிங்கிறது இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் போஸ்ட். அப்ப அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி மீதே ஒருத்தர் செருப்பை வீசி எறிகிறானா, சாதாரண வந்து இங்க கீழே மாநிலங்கள் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்ல உயர் நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய நீதிபதி சாதியோட இல்ல கட்சியோட இல்லைங்கிற எப்படி நீங்க வந்து பார்க்க முடியும்? பல நீதிபதி சாதியோட இருக்கிறாங்க. மரணங்களில் தங்களின் உறவினர்களை இழந்தவர்கள், அதாவது தந்தையோ தாயோ குழந்தையோ இழந்தவர்கள், அந்த குடும்பத்தினர் வந்து இந்த சூழலை எப்படி சார் எதிர்கொள்கிறார்கள்? விஜய் மீது குற்றச்சாட்டா, தமிழக அரசின் மீது கோபம் இருக்கிறதா? அவர்களுக்கு யார் மீது கோபம் இல்லை, அவங்க மேலே அவங்க கோவப்பட்டு இருக்காங்களா? இல்ல, நான் போய் சந்திச்ச லெவல், அதான் முதல்ல சொன்னேன், நம்ம செஞ்ச லெவல் அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னுடைய மனைவியோ என் மகனோ அல்லது என்னுடைய கணவரோ என்னுடைய பையனோ விஜயை பார்க்க ஒரு நடிகரா தான் போனாங்களே தவிர அவர் வர சொல்லி இவங்க யாரும் போகல. எங்களுக்கு யாரும் வண்டி எடுத்து கொடுத்து போகல, எங்களை சாப்பாடு வாங்கி கொடுக்கல, காசு கொடுக்கல, குவார்டர் கொடுக்கல, பிரியாணி கொடுக்கல. நாங்களா நடிகருங்கிற முறையில அவரை பார்க்க போனோம். இதுல விஜய் மேல குற்றம் சொல்வதற்கும் ஒன்றும் வாய்ப்பு இல்லை, அரசு மேலே வாய்ப்பு இல்லை. ஆனாலும் மாவட்ட நிர்வாகம் இதை முறைப்படுத்தி இருக்கணும், அந்த கருத்து இருக்கு எல்லார் மத்தியிலும். இதுல மாவட்ட நிர்வாகம், அரசு அந்த இடத்தை கொடுக்காம வேற இடம் கொடுத்திருந்திருக்கலாம், அந்த தோணியில பேசுறாங்க. வேற இடம் கொடுத்திருந்தா இது தவிர்க்கப்பட்டிருக்கல. இப்ப திமுகவுக்கு எப்படி மாற்று இடம் கொடுத்தாங்க? விஜய் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தாமதமாக வந்தார் அப்படின்றதுதான். திரைப்படங்கள்ல நடிப்பதற்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துல நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்வதையே பெருமையாக சொல்லக்கூடிய நடிகர்கள்
மக்களை பிரச்சாரத்துக்கு வர சொல்லியிருக்கோம், அவங்களை சந்திக்க போறோம் அப்படின்னு போது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு போகாமல் தவிர்த்து இவ்வளவு காலம் கடந்து போவதற்கான நேரம் ரெண்டு முரண்பட்ட விஷயம் போகுது. அவங்க பெர்மிஷன் லெட்டர் காவல்துறை கொடுத்து 3 to 10 தான் கொடுத்திருக்காங்க. இப்ப 3 to 10 அவர் 7 மணிக்கு வந்திருக்காரு. அந்த 3 மணில இருந்து 10 மணிக்குள்ள வரணும். ஆனா கூட்டம் காலையில 8 மணிக்கே துவங்கிடுச்சு. எதேச்சியாக கூட்டம் கூட ஆரம்பிது. அதான் சொன்னேன்ல, தன்னெழுச்சியாக கூடுது. யாரும் அவங்களை தடுக்க முடியல. தன்னெழுச்சியா கூடுற கூட்டத்தை நீங்க என்ன பண்ண முடியும்? ஆனா இதுல சில முரண்பாடுகள். இந்த கத்தி ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல போடுறாங்க, ஒரு நபர் கத்தியை காட்டுறாரு, கத்தியில கிழிச்சாங்கன்னு சொல்றாங்க, கரண்ட் ஆஃப் பண்ணாங்க, செருப்பை வீசி இருக்காங்கன்றாங்க. இப்ப இந்த ஐயங்கள் எல்லாம் நம்ம பொருத்தி பார்க்கிறப்ப ஏன் இன்னொரு கும்பல் அரசியல் ரீதியா அவரை ஒடுக்கணும், அரசியல் ரீதியா இவருக்கு மிரட்டணும் அப்படிங்கிற பயத்தை உருவாக்கி இருக்கலாம் இல்லையா? அந்த பயம், அந்த சம்பவம் தான் இந்த 41 பேர் மரணத்துக்கு காரணமா. நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய இந்த தனிநபர் குழு அது பயன்படுத்த அவங்க விசாரணை செய்வதே தேவையில்லாத ஒரு விஷயமா பார்க்கலாமா? ஏன்னா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா திமுக அரசுடைய அறிக்கையை அப்படியே அவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல ஏன்னா என்ன பொறுத்தளவுக்கு இது தேவையற்றதான் சொல்றாங்க. நான் தலித்து விடுவதும் தெளிவா 2 பாயிண்ட். ஒரு பாயிண்ட், ஏற்கனவே அவங்க கொடுத்த அறிக்கை என்ன, அதுல மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சரி, அவங்க எடுக்கல, இவங்க அந்த அறிக்கை மீது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செஞ்சாங்கன்னா எதுவும் செய்யல. அருணா ஜெகதீஷன் அதை பத்தி அடுத்த நடவடிக்கை போடல. இல்ல நீதிமன்றம் போனாங்களா, இல்ல கவர்னரை சந்திச்சாங்களா, இல்ல சீஃப் செக்ரட்டரி சந்திச்சாங்களா, இந்த அறிக்கை நடவடிக்கை எடுங்கன்னு வலியுறுத்தினாங்களா? எதுவுமே இல்லையே. ஒண்ணும். ரெண்டாவது, இப்ப அவங்க ஒரு கவர்மெண்ட் பாடியில ஒரு பொறுப்பாளரா இருக்கு. அப்ப கவர்மெண்ட் பாடியில பொறுப்பாளர் இருக்கிறவரு அரசுக்கு சாதகமா இருப்பாங்களா, இல்ல உண்மை பேசுவாங்களா? இதுதான் இருக்க ஒரு கேள்வி. அப்ப அரசுக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு நபரை அரசு நியமிப்பது என்பது கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கு. இப்ப உண்மையிலேயே அவர் சொல்ற மாதிரி 100% எந்த கொம்பனாலையும் ஆட்சியில குறை சொல்ல முடியாதுங்கிறது உண்மையா இருந்தா இந்த வெளிமாநிலத்தங்களை சேர்ந்த ஒரு நீதிபதி சர்ச்சை கமிஷன் அமைச்சா தான் அதுல விஷயம். ஐஜி அஸ்ராகருக்கு அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள எஸ்ஐடி குழு, அதனுடைய விசாரணை எப்படி பாக்குறீங்க? எஸ்ஐடி குழு உயர்நீதிமன்றம் நியமிச்சிருக்கிறாங்க. எஸ்ஐடி குழுவும் கூட அதுவும் ஒரு அரசு பாடியில் இருக்கிறவங்க, மாநில அரசுடைய சம்பளம் வாங்குற ஒரு அதிகாரிகள் தானே. அவங்களும் உண்மையை எந்த அளவுக்கு பகிரங்கமா சொல்ல முடியும்? ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பா எப்படி சொல்ல முடியும்? இந்த தனிநபர் விசாரணை ஆணையமோ அல்லது எஸ்ஐடி குழுவோ முன்னாள் அமைச்சர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். தாவேக்காங்க கரூரை சார்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியினுடைய திட்டம் குற்றம் அவரை விசாரணைக்கு அழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏன்னா இதுவரைக்கும் யாரும் விசாரிச்ச மாதிரி தெரியலையே. இல்ல, விசாரணை அழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அது அந்த நம்ம சொல்ற அந்த விசாரணை தேவையில்லைங்கிறோம். ஆணையமே தேவையில்லைங்கிறப்ப, அஸ்ராக் ஆர்கோட தலைமையில இந்த விசாரணை தேவையில்லைங்கிறப்ப அவங்க அழைக்காத விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அவங்க அழைக்கிறாங்களா, அழைக்க மாட்டா, அது நம்மளுக்கு தெரியாது. நம்மளை பொறுத்த இந்த விசாரணை ஆணையமே தப்பு முதல்ல. இந்த கரூர் சம்பவம், இந்த துயர சம்பவம் நடிகர் விஜய் அவர்களை கூட்டணிக்குள் தள்ளுவதற்கான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறதா? தனக்கு ஒரு துணை தேவை அப்படின்னு அவர் நினைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி தேவை இல்ல, 2 விஷயம் இப்ப போடிட்டு இருக்கு. ஒண்ணு ராகுல் காந்தி கிட்டேயும் பேசிட்டு இருக்காருங்கிற தகவலை ஆதாரப்பூர்வமா சொல்றாங்க. அதே சமயத்துல அமித்ஷா கூட பேசுறாருங்கிற தகவலை ஆதாரப்பூர்வமா சொல்றாங்க. அப்ப அவர் நிலைப்பாடு என்ன? பிஜேபி பக்கம் போவாரா, காங்கிரஸ் கூட நிற்பாரா, நமக்கு தெரியாம இருக்கு. காலம் சூழல் தான் அந்த தீர்மானிக்கும். தேர்தல் நெருங்க தான் நெருங்கும். இன்னொன்னு அவ்வளவு எளிதில் திமுக அவர் கைது செய்யாது. யார கைது செய்தா அவர் மீது விஜய் அனுதாபம் உருவாயிடும். நிச்சயமாக உருவாகும். அந்த அனுதாபம் திமுகவுக்கு எதிராகத்தான் மாறுமே தவிர திமுகவுக்கு ஆதரவா மாறாது. அதுதான் உண்மையான நிலை. இந்த இழப்பீட்டு நிவாரணம் கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்ப இழப்பீட்டு நிவாரணம் 10 லட்சம் கொடுத்திருக்காங்க. அதை ஏன் அவங்களுக்கு 50 லட்சமா கொடுக்க கூடாது? மக்கள் வரி பணம் தானே. யாரு திமுக சொத்த கட்சி காசு கொடுக்கலையே. திமுக கட்சி காசு. இப்ப காங்கிரஸ் கொடுத்தா காங்கிரஸ் கட்சி காசு, அண்ணன் திரும்ப கொடுத்தாருன்னா அவருடைய கட்சி பணம். பாஜக கூட மோடி 2 லட்சமும் கட்சி 1 லட்சம் தான் சொல்லி இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இந்த சூழல ஏன் திமுக இதுவரைக்கும் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கல கட்சி நிதி? ஆனா எதை கொடுக்குறா? மக்கள் வரிப்பணத்தை தூக்கி கொடுக்குறாரு ஸ்டாலின். ஏன் திமுக கட்சியில இருந்து ஆளுக்கு 5 லட்சம் கூட இல்லையா? உங்ககிட்ட காசு இல்லையா? இல்ல உங்க அமைச்சர்கிட்ட காசு இல்லையா? கோடியா காசு இருக்குல்ல, கொடுக்கலாமே. அப்ப இதெல்லாம் கேள்விக்குறியும் சந்தேகத்தையும் தான் எழுப்புது. ஆகையினாலதான் நாங்க மீண்டும் வலியுறுத்துவது அந்த முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி அடங்கிய குழு அமைக்கணும். இப்ப அவங்க ஹேமமாலினி எம்பி அவர்கள் தலைமையில் வந்த குழு நீங்க குறிப்பிட்ட மாதிரி இவருடைய அலட்சியம், நிர்வாகத்தினுடைய அலட்சியத்தினாலதான் இந்த பிரச்சனை நடந்திருக்குன்ற மாதிரியான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. அவர்கள் வந்ததே தவறு அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்த நீங்க? இல்ல, அதான் நான் திரும்ப சொல்றேன். அவர் உதாரணம் மணிப்பூர் அங்கங்கிறாரு. இவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சிக்கு போகல. நீ கள்ளக்குறிச்சிக்கு போகாத ஒரு நபரு இன்னொருத்தர் குறை சொல்ற எந்த வேலை நியாயம்? கள்ளக்குறிச்சியில 63 பேரு, அதிலும் பெரும்பான்மையான பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க
கள்ளச்சாராயம் உன் கட்சிக்கு ஆரம்பித்த சாராயம் திமுக லேபிள் போட்டு வித்திருக்கிறான். காவல்துறைக்கு காவல் நிலையத்துக்கு பின்னாடியே ரொம்ப ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்பால வைக்கல, காவல் நிலையத்துக்கு பின்னாடியே வித்திருக்கிறான். அதை பார்க்க முடியாத தமிழக முதலமைச்சர் கரூருக்கு ஓடியாரு. அதுதான் அரசியல். அப்ப ஹெமாமாலினி தலைமையில மத்திய அரசு குழு வர தவறு நீங்க சொல்றது. நீங்க யாரு? நீங்க கமிஷன் போடுறீங்கல்ல, அருணா ஜெகதீஷன் கமிஷன், அது மாதிரி மத்திய அரசு வராங்க, அவங்க குழு வருது. அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன பயம்னா, எங்க இவங்க எல்லாமே திமுகவுக்கு எதிராக அறிக்கை கொடுத்துருவாங்கிற பயம்தான், உண்மை வெளிவந்துருமா அப்படிங்கிற பயம்தான். இந்த நீதி விசாரணைகள் எதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க இந்த தகவல் சம்பவம்? நான் ஒரே ஒரு முடிச்சுட்டு தோழர், அருணா ஜெகதீஷன் கமிஷன் தேவையே இல்லைங்கிறேன். அப்ப நீதி விசாரணை தேவையில்லையே. இப்ப என்னதான் தீர்வு? அதுதான் சொல்றேன், பாதிக்கப்பட்டவங்களை உண்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். உண்மை குற்றவாளி அடையாளம் காணணும்னா வெளி மாநிலங்களை சேர்ந்த முன்னாள் நீதிபதிகள், உயர்ம நீதிபதி குழு போடணும். தமிழ்நாட்டை சேர்ந்த யாரை நீங்க நியமிச்சாலும், அது அசராக நியமிச்சாலும் சரி. ஏன்னா நீ பாத்தீங்கன்னா பேட்டிகள் கூட இன்னைக்கு அரசு ஊழியர்கள் பேட்டி கொடுக்குறாங்க, ஐஏஎஸ் அதிகாரி பேட்டி கொடுக்குறாங்க. அமைச்சர் எங்க போனாரு? மாவட்ட கட்சி மாவட்ட செயலர் எங்க போனாரு? யாருமே பேட்டி கொடுக்கல. பேட்டி கொடுத்து பார்த்து பாருங்க, அமுது ஐஏஎஸ் கொடுக்குறாங்க. அப்ப அரசுடைய திட்டங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு செயலாளர், அரசு திட்டங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கலாமே தவிர, அதுக்காக இவ்வளவு பெரிய மரணத்துக்கு அவங்க பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. முதலமைச்சர் கொடுக்கட்டுமே, அந்த மாவட்டத்தின் அமைச்சர் கொடுக்கட்டுமே, அல்ல பக்கத்து மாவட்டத்து அமைச்சர் கொடுக்கட்டுமே. அங்க ஓடி அந்த அழுது அன்பின் மகேஷ் கொடுக்கட்டுமே, பொய்யாமலை அன்பின் பொய்யாமல் மகேஷ் அழுதார் இல்லையா, அவரு பேட்டி கொடுக்கட்டுமே. இவங்கள யாருமே கொடுக்கல. அப்ப அரசு துறை திட்டமிட்டு திமுகவுக்கு சாதகமாக இயக்கப்படுது அப்படிங்கறதுதான் சந்தேகத்தை உருவாகும். இந்த கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த 41 குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் தமிழகமே, இந்தியாவை, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுமே இந்த பிரச்சனையை கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தரப்பில் அவர்கள் மனதில் ஒரு எண்ணம் இருக்கிறது, யார் மேல தவறு அப்படின்றத இந்த நீதி விசாரணை குழு மக்களின் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிக்கொண்டு வருகிறதா அல்லது மூடி மறைப்பதற்கான வேலைகளை செய்கிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மக்கள் இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை அவர்களே வழங்குவார்கள் என்று நம்புகிறோம். இந்த நேரம் 2024 நிச்சயம் வழங்குவோம். இந்த நேரங்களுக்கு நேரம் வழங்கியதற்காக நன்றி சார். நன்றி.